சென்னை ஓட்டேரியில் உள்ள தர்கா தெருவில் 80 ஆண்டுகள் பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்து 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களையும் இது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். சென்னை ஓட்டேரியில் இருக்கக்கூடிய இந்த 80 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கட்டிடம் என்பது நேற்று இரவு இடிந்து விழுந்திருக்கிறது. அதில் 5 பேர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் அனைவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிகிச்சைக்காக. இந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்குமே கடந்த 2 நாட்களாக கனமழை என்பது வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் இந்த கட்டிடம் என்பது தற்பொழுது இடிந்து விழுந்திருக்கிறது. இது ஏற்கனவே கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பழமையான கட்டிடம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் மழைக்காலங்களில் இந்த மாதிரியான கட்டிடங்களுக்கு அவர் முன்கூட்டியே அவர்கள் இடித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். இருந்தபோதிலும் இந்த கட்டிடம் தற்பொழுது இடிந்து விழுந்து நேற்று இரவு இடிந்து விழுந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வரிசையாக அடுக்கடுக்காக கடைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இட்லி கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகள், இந்த பாஸ்போர்ட் உள்ளிட்ட கடைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடை தான் நேற்று இரவு இடிந்து விழுந்திருக்கிறது. அதில் இந்த இட்லி கடையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி இருந்திருக்கிறார்கள். அதுக்கு மனைவிக்கு படுகாயம் அடைந்திருக்கிறார். அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நம்மிடையே இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நபர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் கேட்கலாம், அம்மா என்ன நடந்துச்சு? இது 9:30 மணிக்கு அவங்க டிஃபன் செஞ்சிருந்தேன் அந்த கடையில். டமால் இடி உந்தது. ஃபுல்லாக வந்து அவங்களுக்கெல்லாம் அடி. 5 பேருக்கு இந்த கடை அந்த கடையில் எல்லாம் இட்டுன்னு போய் கீழ்ப்பாக்கில் சேர்த்தோன்னாங்க. ரொம்ப அடி அவங்களுக்கெல்லாம். இதெல்லாம் பழைய பில்டிங் 90, இது 80 இல்லை 90 வருஷம் பில்டிங் இது. இதெல்லாம் இருக்கிறதே ரொம்ப ஆளுங்களுக்கு ஜனங்களுக்கு கஷ்டம் தான். நல்ல வேலை ஜனங்க எல்லாம் ஆளுங்கள்லாம் வந்து காப்பாற்றினாங்க. இல்லைன்னா 5 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து தான். உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எல்லாம் கீழ்ப்பாக்க அமிச்சாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப அடி, அந்த லேடிஸ்க்கு ரொம்ப அடி. அந்த அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்தெல்லாம் ரொம்ப அடி. இன்றைக்கும் எல்லாம் போலீஸ்காரெலாம் வந்து காப்பாற்றினாங்க. இது பழைய பில்டிங் இருக்கனால எல்லா ஜனங்களுக்கு கஷ்டம். இது எடுக்கணும். இப்போ மாநகராட்சி அதிகாரிகள் யாராவது வந்தாங்களா? எல்லாம் எங்கே இருந்தாங்க? எல்லாம் விடிய இருந்தாங்க. எல்லாம் அவங்க தான் இந்த காப்பாற்றினாங்க. பசங்கள்லாம் இட்டுன்னு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். அந்த அம்மாவுக்கு இவங்க தான் உத்தரவு கொடுக்கணும். இன்னும் அடி இல்லை. இத்தனைக்கோ இல்லைன்னா யாரும் பசங்க காப்பாற்றுறதுக்கு இல்லைன்னா ரொம்ப அடி இருக்கும். இது 90 வருஷம் பில்டிங் சார். இது 80 இல்லை 90 வருஷம் இது. இதெல்லாம் அவங்க தான் பார்க்கணும். இதெல்லாம் ராஜலட்சுமி, உங்க நேரில் பார்த்தவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது, ஒரு டெமாலிஷ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மாநகராட்சி அதிகாரிகள் முறையான ஒரு நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும். தற்பொழுது அதற்கான தடுப்புகளை அமைத்திருக்க வேண்டும். உடனடியாக இந்த கட்டிடத்திற்கான அந்த மக்கள் யாரும் இந்த வழியாக வராத அளவிற்கு அதுக்கான தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் செய்திருக்கணும். தற்பொழுது வரைக்கும் நேற்று இரவு மாநகராட்சி அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஆனால் தற்போது வரைக்கும் அவர்கள் யாரும் வரவில்லை என்ற ஒரு தகவல் இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கலாம், நேற்றைய தினத்தில் அந்த இட்லி கடை என்ன அடிப்படையில் இருந்ததோ அதே நேரத்தில் அந்த குக்கரில் இருந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் உட்பட அனைத்துமே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய பல இடந்த அந்த கட்டிடங்களுக்கான அந்த எண்ணிக்கையை அவர்கள் ஏற்கனவே தேர்வு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உரிமையாளர்களுக்கு அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு கட்டிடங்கள் இருக்கக்கூடாது. மழை காலங்களில் இது இடிந்து விழுந்தது என்றால் அது மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். அதனால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அப்படி பாழடைந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது என்றால் அதற்கான நடவடிக்கைகளை உரிமையாளர்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் தற்போது வரைக்கும் அதுக்கான பாதுகாப்பு வளையங்களை அமைக்காமல் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்த வரைக்குமே மழை விட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலை இன்னமும் அது தொக்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த சாலையை பொறுத்த வரைக்குமே பிரதானமான ஒரு சாலையாக இருக்கிறது. மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கு தடுப்புகள் அமைத்து மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான பாழடைந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதனை சரியாக தேர்வு செய்து மாநகராட்சி அதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த சாலையை பொறுத்த வரைக்குமே மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ராஜலட்சுமி, கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.